இங்க ஒரு பொண்ணை கைது பண்ணி கொண்டு வந்து அரண்மனையில வச்சிருக்காங்க. ராஜா வராரு. இவர் இன்னியோடு கொல்ல போறாரு. என்ன பண்ண போறாங்களோன்னு பயந்துட்டே இருக்கா. அப்ப அங்க வர ராஜா, உன்னை இந்த அரண்மனையோட சீஃப் குக் ஆக்குறேன். நீ வந்து ஒரு வாட்டி சமைச்ச டிஷ் இன்னொரு வாட்டி சமைக்க கூடாது. ஒருவேளை நீ சமைக்கிற டிஷ் எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் உன்னை கொன்னுடுவேன்னு சொல்றாரு. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல, சாகிறதுக்கு இப்பத்திக்கு இது ஒத்துப்போன்னு சொல்லி அங்க செஃப்பா இருக்கிறதுக்கு இந்த பொண்ணு ஒத்துக்கிறா. இவளோட பேரு யோஞ்சி. இவ எப்படி இங்க வந்தா அப்படிங்கறத காட்டுறாங்க. இவ 2025 இருந்து இங்க வந்திருக்கா. இவ ஒரு செஃப். மிகப்பெரிய ஒரு பிரெஞ்சு குக்கிங் காம்படிஷன்ல இவ கலந்துக்கிறா. ஃபைனல் ரவுண்ட்ல இருக்கும் போது இவ அடுப்பு வேலை செய்யாம போயிடுது. பழங்காலத்துல சமைக்கிற முறையான வைக்கோல்ல வச்சு அந்த டிஷ்ஷை சமைச்சு முடிக்கிறா. இவ தான் அந்த காம்படிஷன்ல வின்னும் பண்றா. ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலோட செஃப்பாவும் 1,00,000 மில்லியன் யூரோஸ் இவளுக்கு பிரைஸா கிடைக்குது. இவர் ரொம்பவே சந்தோஷமா இருக்கா. இந்த விஷயத்த அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. காம்படிஷன் முடிஞ்சிருச்சு இல்ல, அப்ப கிளம்பி ஊருக்கு வா. இன்னைக்கு சூரிய கிரகணம், அதனால நாளைக்கு கிளம்பி வா. வரும்போது ப்ரொஃபசர் ஒரு புக்கு தருவாரு, அதை மறக்காம வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இவளும் சூரிய கிரகணத்தை ஃபிளைட்ல இருந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு அன்னைக்கே கிளம்புறா. ஃபிளைட்ல வரும்போது பக்கத்து சீட்ல இருந்தவர் இவரோட புக்ல டீயை கொட்டிடுறாரு. அதை தொடைக்கலாம்னு சொல்லி வாஷ்ரூம்குள்ள போறா. ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு ரெசிபி புக். அது ஒரு பழங்கால ரெசிபி புக். சில பேஜ் எல்லாம் கிழிஞ்சு வேற இருக்கு. அதை படிக்கிறா. அதுல ஒரு லைன் இருக்கு, இந்த புக்கை நீ படிச்ச அப்படின்னா நீ எங்கிட்டயே திரும்பி வந்துருவேன். அதை படிச்ச உடனேவே அந்த இடமே அதிருது. அந்த புக்குக்குள்ள இருந்து ஏதோ வெளிச்சம்லாம் வருது. அங்கிருந்து வேற ஒரு இடத்துல போய் இவ விழறா. இவ விழற இடத்துல மிருகங்கள் எல்லாம் பிடிக்கிறதுக்காக வலை போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வலைக்குள்ள போய் இவ மாட்டிக்கிறா. இன்னொரு பக்கம் அந்த நாட்டோட ராஜா இருக்காரு இல்லையா, அவர் காட்டுல வேட்டையாட வந்துட்டு இருக்காரு. அவர் ஒரு மானை வேட்டையாடுறாரு. மானை வேட்டையாடிட்டு அங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு குடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நான் பக்கத்துல இருக்கிற கேங் கவர்னரோட ஆபீஸ்க்கு போக போறேன். இங்க யார் அதிகமான மானை வேட்டையாடுறாங்களோ அவங்களுக்கு நான் மிகப்பெரிய பரிசு தருவேன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் அரண்மனையில சூரிய கிரகணம் அப்படிங்கறதுனால சில சடங்கெல்லாம் பண்றாங்க. அந்த சடங்குக்கு ராஜா கலந்துக்கல. அவர் தான் வேட்டையாட போயிருக்காரு இல்லையா, வேட்டையாடி முடிச்சுட்டு அரண்மனைக்கு வரவே இல்லை. இப்படி ஒரு முக்கியமான சடங்குக்கு ராஜா கலந்துக்கலன்னா எப்படி? அவர் இந்த பூஜையில கலந்துக்கல அப்படின்னா தெய்வ குத்தமாயிடும், மோகினி வந்து நம்மள அழிச்சிடும் அப்படின்னு எல்லாம் அரண்மனையில் இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ராஜா தான் காட்டுல இருக்காரு இல்லையா, அங்க அவர் குடிச்சிட்டே அவரோட மந்திரி கிட்ட பேசிட்டு இருக்காரு. நீங்க கண்டிப்பா வந்து அரண்மனைக்கு போகணும், நீங்க பூஜையில கலந்துக்கல அப்படின்னா மோகினி பிசாசு வந்து நம்மள அழிச்சிடும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ராஜாக்கு அதுல பெருசா நம்பிக்கை இல்ல. கிட்டத்தட்ட முழு கிரகணமே ஆரம்பிச்சிருச்சு. அந்த இடமே இருட்டா இருக்கு. எல்லாருமே ஒரு நிமிஷம் அந்த இருட்டை பார்த்துட்டு பயப்படுறாங்க. இப்போ ராஜா மான வேட்டையாடினா பரிசு தரேன்னு சொன்னாரு இல்லையா, அதனால எல்லாரும் போறாங்க. ராஜா ஒரு நிறைய பாக்குறாரு, அதை வேட்டையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை துரத்திட்டே வராரு. இன்னொரு பக்கம் வலையில மாட்டிருக்கா இல்லையா ஹீரோயின், அவ வந்து கண்ணு முழிக்கிறா. கால் பண்ணி பாக்கலான்னு போன் எடுக்கிறா. ஆனா போன்ல சிக்னலே இல்ல. இது என்ன சுத்தமா சிக்னலே இல்லைன்னு சொல்லி அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த டைம்ல தான் நிறைய வேட்டையாடிட்டே வராரு இல்லையா ராஜா, அவர் ஒரு அம்பு விடுறாரு. அந்த அம்பு இவ மாட்டிருக்கா இல்லையா அந்த வலையிலோட கயிறுல பட்டு அந்த வலை கட்டாயி கீழே விழுது. இவர் மறுபடியும் அம்பு விடுறாரு, எங்க அவ மேல பற்ற போதும்னு சொல்லி இவ போய் ஒழிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் யாரோ ஒரு சத்தத்தை கேட்டு யாரோ வராங்கன்னு வெளியில வரா. இவ போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு அந்த ராஜா இவ பார்க்கவே வினோதமா இருக்கான்னு சொல்லி இவளை துரத்திட்டே போறாரு. அவர் அம்பு விடுறதுக்கு பயந்து இவளும் ஓடுறா, அவரும் துரத்திட்டே போறாரு. 2 பேரும் கடைசியில ஒரு மலை உச்சிக்கு போறாங்க. கிரகணம் முடிகிற டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் வருது. அப்பதான் ஒருத்தர் நேர்ல பாக்குறாங்க. இவளுக்கு அவர் வித்தியாசமா தெரிகிறாரு, அவருக்கு இவ வித்தியாசமா தெரிகிறா. இவ ட்ரெஸ், ஹேர் ஸ்டைலு, கூலிங் கிளாஸ்ன்னு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இவ ஒரு மோகினி தானே கன்ஃபார்மே பண்ணி அம்பு இவ மேல விடலான்னு எறிகிறாரு. அப்ப அந்த அம்பு இவ ஹேண்ட்பேக்ல பட்டு கீழே விழுது. இவ ஒரு ஸ்டன் கன் வச்சிருக்கா. அந்த ஸ்டன் கன்னை வச்சு ஒரு அட்டாக் பண்ணலான்னு பாக்குறா. இது என்ன கையில சில்வர் கலர்ல ஏதோ வச்சிருக்கா. அப்ப அவ கண்டிப்பா மோகினி தான் நினைக்கிறா. எனக்கு கராத்தே எல்லாம் தெரியும், நான் பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி கராத்தே பண்ற மாதிரி வித்தை காமிச்சிட்டு இருக்கா. இதையெல்லாம் பார்க்கும்போது இவ ரொம்ப வினோதமா நடந்துக்கிறா. கண்டிப்பா மோகினி தான் நம்பி வாள் எடுத்துட்டு வராரு. இவ ஸ்டன் கன்னை வச்சு ஷாக் கொடுக்கலான்னு வாள்ல வைக்கிறா. ஆனா அது ஷாக் அடிக்காம வாள்ல மட்டும் தான் படுது. அவர் விளிம்புக்கு போகவே இல்லை. இவர் அவளை கொல்லலான்னு வாள் எடுக்கிறாரு. யாரே ஒரு மேல அம்பு விடுறாங்க. அவர் இவ மேல போய் விழுந்து 2 பேரும் சேர்ந்து மலை உச்சில இருந்து ஆத்துல கீழே விழுறாங்க. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ அடிபட்டு கிடக்காரு. இவ்வளோ நேரம் இவன் ஷூட்டிங்காக ஏதோ காஸ்டியூம்ல இருக்கான், இது ஏதோ ஷூட்டிங் தான் நினைச்சிட்டு இருந்தான். அவன் நிஜமாவே அடிபட்டு கிடக்கிறத பார்த்த அப்புறம் தான் இது உண்மை அப்படிங்கறது ஹீரோயினுக்கு புரியுது. அதனால அவர் ரத்தம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லி கட்டெல்லாம் போட்டு மருந்தெல்லாம் போட்டு விடுறா. ஹீரோ கண்ணு முழிக்கிறாரு. இவ வந்து போன் பண்ணலான்னு இவ போனை தேடுறா. அது வந்து ஆத்துல விழுந்துருச்சு. சரி, இவர் பாக்கெட்ல போன் இருக்கான்னு தேடும் போது நீதானே தேடுறேன்னு சொல்லி ஒரு வாள் எடுத்து கையில கொடுத்து எதுக்காக என்ன கொல்ல பாக்குறேன்னு கேட்கிறாரு. நான் ஒன்னும் உன்னை கொல்ல பாக்கல, உன்னை கொல்லணும்னு நினைச்சிருந்தா நான் ஏன் உனக்கு கட்டெல்லாம் போட்டிருக்க போறேன் அப்படின்னு சொல்லவே, அப்ப நீ என்ன கொல்லாம விட்டுருக்கேன்னா என்கிட்ட இருந்து உனக்கு ஏதோ தேவைப்படுது, என்னன்னு சொல்லுன்னு கேட்கிறாரு. எனக்கு ஒன்னும் தேவை கிடையாதுன்னு சொல்லி அவரால் இவளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாதுன்னு கட்டி போட்டு வச்சிருக்கா. இன்னொரு பக்கம் அரண்மனையில காட்டுறாங்க. இந்த லேடியோட பேரு கேங். இவ ஒரு கான்கியூபைன். கான்கியூபைன் அப்படின்னா
நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி அந்த புறத்து காதலின்னு சொல்லலாம். இன்னும் ராஜா வந்து அரண்மனைக்கு வரலையேன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. வேட்டையாட போனார் இல்லையா, அதனால லேட்டா இருக்குன்னு சொல்லவே இவ்வளோ நாள் அவர் வந்து இந்த மாதிரி வராம இருந்ததே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை இது அவர் வேலையா இருக்குமோன்னு யோசிச்சு பாக்குற ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி அரண்மனையோட சிறையில இருக்கா. இவங்க அம்மா இவ்வளவு ஒரு ஆளுக்கு வித்திருப்பாங்க. இந்த சிறையில ஜேசன் அப்படிங்கிற ஒரு ஆள், ஹீரோவோட அண்ணா, அதாவது ஒண்ணு விட்ட அண்ணா வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்கான். நீ வந்து எந்த ஆள் கிட்ட உன்னை வித்தாங்களோ அவனையே கொலை பண்ணிட்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஏன் எதுக்காக கேட்கிற, உனக்கும் என் கூட இருக்கணுமான்னு சொல்லி கேட்கிறா. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் உன்னை சொல்றேன், நீ அதை பண்ணணும். நான் உன்னை அரண்மனைக்கு கூட்டிட்டு போறேன், ஆனா நீ எனக்கு உண்மையா இருக்கணும், எனக்கு நான் சொல்றதா நீ செய்யணும்னு சொல்றான். ஏற்கனவே ஒருத்தனை கொண்டு இருக்கேன், உன் கழுத்து கத்தி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு சொல்றா. அப்படிதான் இவ ராஜாவோட அந்த புறத்து காதலியா வந்திருப்பா. இன்னொரு பக்கம் ராஜாவையும் நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு வழியா அலைஞ்சு தெரிஞ்சு காட்டுல இருக்கிற ஒரு வீட்டை பாக்குறாங்க. அப்பாடா ஒரு வீடு இருக்குன்னு சொல்லி அங்க வந்து அவளை கட்டி போடுறா. ராஜா சொல்றாரு, இங்க வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, இது வந்து கிம்பியோங், நான் வேட்டையாடுற பகுதி, இங்க எந்த மக்களும் இருக்க மாட்டாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த காலத்துல யோங் ஒரு ராஜா இருந்தாராமே, அவர் வந்து மக்கள் எல்லாருமே வேட்டையாடுறதுக்காக அடிச்சு விரட்டிட்டு வாராம். ரொம்ப கொடுமையான ராஜாவா, அவருக்கு துரோகம் பண்ணா அந்த பொண்ணுங்களை கொண்டு போய் அந்த புறத்து காதலியே வச்சுப்பாராமே அப்படின்லாம் சொல்றான். இவ யாரையோ பத்தி பேசுறான்னு நினைச்சிட்டு இருந்தாரு, பார்த்தா இவரை பத்தி தான் சொல்லியிருக்கா. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ராஜானே இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சகஜம் தானே, நீ இவ்வளவு மோசமா பேசுறேன்னு சொல்றாரு. அப்படி இவர்கிட்ட பேசிட்டே இருக்கும் போது அங்க கொடியில துணி இருக்கிறத பாக்குறா. இவ ஏற்கனவே வந்து தண்ணியில விழுந்து மண்ணில எல்லாம் உருண்டு வந்ததுல ரொம்ப அழுக்கா இருக்கு, டயர்டா இருக்குன்னு போய் ட்ரெஸ் எடுத்து மாத்திட்டு அங்க இருக்கிற வீட்டுக்குள்ள போய் பாக்குறா. அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டதை பார்த்தது இவளை திருடின்னு நினைச்சு அவ இவளை அடிக்க வர. நான் திருடி எல்லாம் கிடையாதுன்னு சொல்றா. அப்ப கேட்காம எதுக்கு என் துணியெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்ட அப்படின்னு கேக்குறா. இல்ல, நான் இங்க யாருமே இல்லைன்னு தான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லவே அந்த பொண்ணு இவகிட்ட பேசுறா, இவ அவகிட்ட பேசுறா. இவங்க 2 பேருக்குமே ஒருத்தர் வினோதமா இருக்காங்க. இது என்ன இடம்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. அவளும் வந்து இது ராஜாவோட வேட்டையாடுற பகுதி, சத்தமா பேசாத, இங்க இருக்கிறது தெரிஞ்சு அரண்மனை கொண்டு போயிடுவாங்க. அவன் தான் ராஜா ராஜ்யம்னு சொல்றான்னு பார்த்தா இவளும் அப்படியே சொல்லிட்டு இருக்காள். இதுங்கெல்லாம் பைத்தியமா இல்ல இது எல்லாமே ஷூட்டிங் செட்டா அப்படின்னு இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இவ ஷூட்டிங் அப்பெல்லாம் சொல்ற வார்த்தை என்னன்னே அந்த பொண்ணுக்கு புரியல. என்னடா பேசுறா அப்படின்னு சொல்லி இவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் இவளுக்கே ஒரு டவுட் வருது, உண்மையிலேயே நம்ம எங்க இருக்கோம் தெரிஞ்சுக்கலான்னு. இது என்ன வருஷம்னு கேட்கிறா. உடனே இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இது மங்கி வருஷம்னு சொல்றா. இவங்க இன்னுமே வந்து இந்த மாதிரி பேரு தான் சொல்றாங்களா, அப்படின்னா நம்ம உண்மையிலேயே பாஸ்ட்ல தான் இருக்குமான்னு இவளுக்கு ஒரு டவுட் வருது. இல்ல நம்ம கனவு ஏதாவது காண்றோமா அப்படின்னு சொல்லி இவளுக்கே டவுட்டா இருக்கு. அப்ப இவளுக்கு பசிக்குது. கனவா இருந்தா எப்படி பசிக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்ப ஏதாவது சமைச்சு சாப்பிடலாம் அங்க இருக்கிற பொருள் எல்லாம் வச்சு பாக்குறா. ஒரு செஃப்ங்கிறதுனால இருக்கிறத வச்சு சூப்பரா ஒரு டிஷ் ரெடி பண்றா. இவ சமைக்கிறத பார்க்கவே அந்த பொண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் நீ எங்க இருந்து கத்துக்கிட்டான்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப சமைச்சு முடிச்சது அதை பாக்குறதுக்கே ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கு. சாப்பிடலாம்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. ராஜா வந்து நீ ஏதாவது இதுல கலந்துருந்தேன்னா என்ன பண்றது, முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இவளும் ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறா. இவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த டிஷ். சரின்னு ஒரு வாய் அந்த பொண்ணுக்கு கொடுக்குறா. அந்த பொண்ணு சாப்பிடுறா, ராஜாக்கு கொடுக்குறா. சாப்பிட்ட உடனே இது பயங்கர காரமா இருக்கு, என்ன கொல்றதுக்காக இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்குறியான்னு கேட்கிறா. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு அவ்வளவு காரமா இருக்குன்றா. மறுபடியும் சாப்பிட்டு பார்த்துட்டு இது அப்படி ஒன்றும் காரமா இல்லையே, கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், இஷ்டம் இருந்தா சாப்பிடுங்க, இல்லைன்னா எல்லாத்தையும் நானே சாப்பிட்டுக்கிறேன்றா. அந்த பொண்ணு இல்ல முதல் வாய் தான் அப்படி இருக்கு, அதுக்கப்புறம் சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கா. இவங்க சாப்பிட்றத பார்க்கறதும் நம்ம ஹீரோக்கும் ஆசையா இருக்கு, பசி வேற இருக்கு பயங்கரமா. அவர் முகத்தை பார்த்த உடனே அவருக்கும் அது வேணுங்கிறத புரிஞ்சுட்டு அவர் வாயில் எடுத்து ஊட்டி விடுறா. அவ ஆன்னு சொல்லி ஊட்டி விடுறத பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு அவர் அம்மா ஞாபகம் வந்துருது. சின்ன வயசுல அவங்க அம்மா அரண்மனை விட்டு வெளியே திருத்தும் போது அவங்க அம்மா ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. அதுதான் இவருக்கு ஞாபகம் வருது. அவர் அம்மாவை நினைச்சு அழுதுட்டே இருக்காரு. காரத்துலதான் அழறாரு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் நினைச்சுக்கிறா. சாப்பாடு ஊட்டும் போது அவருக்கு அம்மா ஞாபகம் வரவே இவ என்ன ஒரு வாயில எங்க அம்மாவே ஞாபகப்படுத்திட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு வழியா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் தூங்குறாங்க. ஹீரோ தூங்கின அப்புறம் அவருக்கு போர்வையெல்லாம் போத்தி விட்டுட்டு இவரோட ஹேண்ட்பேக் மல்ல உச்சில இருந்து கீழே விழுந்தது இல்லையா, அதை தேடி போலான்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்றா. அதுக்கு முன்னாடி இவங்க தலைமுடியெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்குன்னு ஆத்துல இவங்க முடிய வாஷ் பண்ண போறாங்க. அப்படி வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காணும்னு சொல்லி எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க இல்லையா. ஒரு வழியா அவர் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி அங்கிருந்து கிளம்பும் போது என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி எனக்கு துரோகம் பண்ண அவங்க 2 பேரும் இங்க பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கணும், முதல்ல உங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, நான் கவர்னர் ஆஃபீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இதை மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ.